கிங் ஃபில்டர்வில் சிகரெட் குடிப்பேன் நான். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, ஒரு சமீபத்தில் வந்த பழக்கம். முழு பாக்கெட்டு 20 சிகரெட்ஸ் இருக்கக்கூடிய கிங் சைஸ் ஃபில்டர்வில்ஸ் பாக்கெட்டை அப்படி ரெண்டாக முறித்து வெளியே எறிஞ்சேன். இன்னைக்கு 36 வருஷம் ஆகுது, நான் அதுக்கு பிறகு சிகரெட்டை தொட்டதில்லை. அவரு எனக்கு இந்த கொஞ்சம் அடிதடி ஆட்கள் கொஞ்சம் பிடிக்கும். எந்த திசை நோக்கினாலும் சாதியவாதிகளும் மதவாதிகளும் இன்றைக்கு அமைப்பாக்கி வருகிறார்கள். பெரியாரியம் பேசுகிறவர்களுக்கும் கம்யூனிசம் பேசுகிறவர்களுக்கும் இடையிலே எப்படி ஒரு உறவாடலை நாம் ஏற்படுத்தப் போகிறோம்? என்னதான் பெரியாரியம் பேசுகிற நிலை இருந்தாலும் கூட சாதியவாதம் தலை தூக்குகிற போது அவன் பெரியாரியத்தை பின்னுக்கு தள்ளுகிறான். இனிய நினைவுகளோடு திரும்பி வாருங்கள்னு ஜெய்ப்பூர் அவுட்டர்ல ஒரு போர்டு போட்டிருக்கான் ஆங்கிலத்தில், கம் வித் கிரீன் மெமரிஸ் அகெயின். நான் கிரீன் மெமரி எப்படி இருக்கும்? மறக்க முடியாத அந்த துயரத்தை சுமந்து கொண்டு நான் வருகிறேன். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நான் அதற்கு முன்பு புகைப்பிடிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது. இவருக்கு எங்கேயும் சொல்லலை. கிங் ஃபில்டர்வில் சிகரெட் குடிப்பேன் நான். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, ஒரு சமீபத்தில் வந்த பழக்கம். ஒரு 68க்கு பிறகு, அதுக்கு முந்தி காலேஜில் சிகரெட் குடிச்சதில்லை. கடைசியில் ஒரு மகனை நினைச்சாரு பாருங்க, இந்த வாழ்க்கையை நினைச்சாரு பாருங்க. அந்த முழு பாக்கெட்டு 20 சிகரெட்ஸ் இருக்கக்கூடிய கிங் சைஸ் ஃபில்டர்வில்ஸ் பாக்கெட்டை அப்படி ரெண்டாக முறித்து வெளியே எறிஞ்சேன். இன்னைக்கு 36 வருஷம் ஆகுது, நான் அதுக்கு பிறகு சிகரெட்டை தொட்டதில்லை. ஜோதிர்பாய் பாசு நினைவாக 15 வயசு 16 வயசு போட்டோ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யார் வீட்லயாவது இருக்கா? இங்க உள்ள கம்யூனிஸ்ட் தலைவர்கள், பெரிய தலைவர்களை கேட்கிறேன், உங்க வீட்டில் வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருக்கேன் என் வீட்டில். எப்படின்னு கேட்கிறீங்களா? அது தச்சல. என்னுடைய பாட்டனார் மடத்துப்பட்டு கோபால் நாயக்கர் ஜில்லா போர்டு பிரசிடண்டா இருந்தார். அப்ப ஜில்லா போர்டு பிரசிடண்டா ஜில்லா கலெக்டருக்கு சமம், மந்திரிகளை விட அதிகாரம். ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அப்பொழுது அதிகாரம் மந்திரி மாதிரி. தாமிரபரணியிலே இருக்கக்கூடிய இந்த இரும்பு கர்டர் போட்ட பாலம் நீங்க போனா பார்க்கலாம். இந்த பாலத்தை அவர் ஜில்லா போர்டு பிரசிடண்டா இருந்து நிதி ஒதுக்கி அந்த பாலத்தை திறந்து வைக்கிறார்கள். அந்த பாலம் திறந்து வைக்கிற போது கலெக்டர் வருகிறார். வெள்ளக்கார ஆட்சி காலம். இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு 1941 மார்ச் 15. இன்றைக்கு நீங்கள் சிறுவைகுண்டம் போனால் கொஞ்சம் அந்த பாலம் நுழையிற இடத்துல இறங்கி பாருங்க, ஒரு இரும்பு கார்டர்ல அந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது. டிஸ்ட்ரிக்ட் போர்ட் பிரசிடென்ட் கோபால் நாயக்கார் 1941 மார்ச் 15 போட்டிருக்கோம். அப்ப அந்த பால திறப்பு விழாவில் கலெக்டர் நீக்கிறாரு. 6 அடி 3 அங்குலம் என் பாட்டனார். ஒரு முஸ்லீம் கடையில, சிறுவைகுண்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கடையில் இருக்கிற முஸ்லீம் நண்பர் ஒரு நாள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து, உங்க தாத்தா இங்க பாலத்தை திறந்து வச்சாரு, அந்த போட்டோ எங்க இதுல இருக்கு கடையில. எனக்கு தூக்கி வாரி போட்டது. போட்டோ கொண்டு வந்தாரு. எங்க தாத்தா நல்லா இருக்காரு, கலெக்டர் இருக்காரு. இந்த ஓரமா ஒரு பையன் நிக்காது, யார் தெரியுமா? எனக்கு தெரியும், அதான் நல்ல கண்ணு அப்படின்னா. எங்க வீட்டுல அந்த போட்டோ மாட்டி வச்சிருக்கேன், பெருசா போட்டு வச்சிருக்கிறோம். 15 வயசான நல்ல கண்ணு போட்டோ என் வீட்டுல இருக்கு. அவரு எனக்கு இந்த கொஞ்சம் அடிதடி ஆட்கள் கொஞ்சம் பிடிக்கும். சின்ன பிள்ளையில இருந்து கிராமத்துக்காரன் பாருங்க, சிலம்பம் கிளம்பம் படிச்சு அந்த லைன்ல வந்ததுனால கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கிறவங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்கும். என்னுடைய அணுகுமுறை கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பான், இளவட்டங்களை தூக்கி போடுவான், நல்ல கெட்டிக்காரனா இருப்பான். ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமுள்ள இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். எத்தனையோ போராளிகள் அரும்பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். நம் கண்முன்னால் இருக்கிற ஒரு சாட்சி ஐயா RNK அவர்கள். கடந்த கால சாதனைகளை, வேதனைகளை நாம் மீளாய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது பெருமிதப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்காலம் எந்த திசை வழியில் சமூகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சொல்லப்போனால் மிகவும் ஆபத்தான ஒரு திசை வழியில் போய்கொண்டிருக்கிறது. எந்த திசை நோக்கினாலும் சாதியவாதிகளும் மதவாதிகளும் இன்றைக்கு அமைப்பாகி வருகிறார்கள். வேகமாக அமைப்பாகி வருகிறார்கள், வலுவாக அமைப்பாகி வருகிறார்கள். இது எங்கே போய் முடியும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய வேதனை.
நம் முன்னால் கிடக்கிற மிகப்பெரிய சவால். ஆக கம்யூனிசம் என்கிற தத்துவம் என்பது குறிப்பிட்ட ஒரு அமைப்புக்கானது. அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அல்லது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் உடையது என்று மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. புரிந்து கொள்கிற நிலையை நாம் அனுமதிக்க கூடாது. கம்யூனிசம் என்பது அனைவருக்குமானது, ஒடுக்கப்பட்டோருக்கானது, விடுதலைக்கு போராடக்கூடிய அத்தனை பேருக்குமானது. அம்பேத்கரியம் என்றால் அது தலித்துகளுக்கானது, பெரியாரியம் என்றால் அது திராவிட கட்சிகளுக்கானது, கம்யூனிசம் என்றால் அது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கானது என்று ஒரு பொதுவான புரிதல் இந்த சமூகத்தில் இயல்பாக அமைந்து விட்டது. ஒன்றோடொன்று கலக்காமல் இருக்கிறது. பெரியாரியம் பேசுகிறவர்களுக்கும் கம்யூனிசம் பேசுகிறவர்களுக்கும் இடையிலே எப்படி ஒரு உறவாடலை நாம் ஏற்படுத்தப் போகிறோம்? இணைந்து செயல்படுகிற களத்தை உருவாக்கப் போகிறோம். அம்பேத்கரியம் பேசுகிறவர்களுக்கும் கம்யூனிசம் பேசுகிறவர்களுக்கும் இடையில் எப்படி ஒரு பிணைப்பை நாம் ஏற்படுத்தப் போகிறோம்? கம்யூனிசத்திலிருந்து அம்பேத்கரியம் வேறுபட்டதா, மாறுபட்டதா, முரண்பட்டதா? கம்யூனிசத்திலிருந்து பெரியாரியம் முற்றிலும் வேறானதா, மாறானதா? இதை நாம் இளைய தலைமுறையினருக்கு, புதிய தலைமுறையினருக்கு, அடுத்த சந்ததியினருக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படியே தனித்தனியே சாதியவாதம், மதவாதம் எப்படி தனித்தனியான ஒரு திசை வழியில் போய்கொண்டிருக்கிறதோ அப்படி இந்த மக்களுக்கு தேவையான உண்மையான விடுதலை கோட்பாடுகளும் கூட தனித்தனி திசை வழியிலே போய்கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு எண்ணம் எனக்கு எழுகிறது, ஐயம் எழுகிறது. அம்பேத்கரியத்திற்கும் கம்யூனிசத்திற்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. அம்பேத்கரியம் என்று ஒரு கோட்பாடு உண்டா என்று கேள்வியை நாம் எழுப்பக்கூடாது. பெரியாரியம் என்பது ஒரு கோட்பாடாகுமா என்ற கேள்விக்குள்ளே போகக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு கோட்பாட்டு தோற்றம் அல்லது கோட்பாட்டு வடிவம் இருக்கிறது. சமூக நீதி என்பதுதான் பெரியாரியம், சமத்துவம் என்பதுதான் அம்பேத்கரியம். இந்த இரண்டும் கம்யூனிசத்தோடு தொடர்புடையவைதான். கம்யூனிசமும் அதுவும் மாறுபட்ட ஒன்றல்ல. கம்யூனிசத்தின் உயிர் நாடி என்பதும் சமத்துவம் தான். என்னதான் பெரியாரியம் பேசுகிற நிலை இருந்தாலும் கூட சாதியவாதம் தலை தூக்குகிற போது அவன் பெரியாரியத்தை பின்னுக்கு தள்ளுகிறான். என்னதான் அவன் அம்பேத்கரியத்தை பேசினாலும் கூட சாதிய ஒடுக்குமுறை என்று வருகிற போது அவன் சாதியவாதத்திற்குள்ளே போய் சிக்கிக் கொள்கிறான். தலித்துகளுக்குள்ளே சாதிய வேறுபாடுகள், சாதியவாதம் என்பது தலை தூக்குகிறது. ஆகவே நாம் பேசுகிற இந்த கம்யூனிச தத்துவத்தை விட, நாம் பேசுகிற இந்த மகத்தான சமத்துவ கோட்பாட்டை விட இன்றைக்கு ஆளுமை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக சாதியவாதமும் மதவாதமும் இருக்கிறது. இதை தகர்ப்பதற்கு, அதை பலவீனப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவால். மிக மோசமான ஒரு சாதி வெறியாட்டம் நிகழ்கிற மண்ணுக்குள் இருந்துதான் மிகச் சிறப்பான RNK போன்றவர்கள் வருகிறார்கள் என்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. மிக வியப்பா, இப்படியும் மனிதர்கள் அந்த மண்ணிலிருந்து தோன்றுகிறார்கள். இதைவிட மோசமான கரடு முரடான காட்டு மிராண்டிகளும் சாதியவாதம் பேசுகிறவர்கள், மதவாதம் பேசுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த இரண்டும் வெவ்வேறு திசைகளில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை பேசுகிறவர்களோடு ஐயா RNK அவர்களுக்கும் இடையிலே உறவில்லை, பிணைப்பில்லை. அந்த இணைப்பையும் பிணைப்பையும் செய்யாமல் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. அம்பேத்கரிஸ்டுகள் மதமாற்றம், குறிப்பாக பௌத்தத்தை தழுவது, அதை முன்னெடுத்து செல்வது என்கிற ஒரு கலாச்சார இயக்கத்தை மேற்கொள்ளுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். சொல்ல போனால் அகில இந்திய அளவிலே எனக்கு தெரிந்து அம்பேத்கர் இயக்கத்தை நடத்துகிற எந்த தலைவர்களும் கம்யூனிஸ்ட் தலைவர்களோடு தொடர்பே இல்லை. நான் அறிந்த வரையில் இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மட்டும்தான் கம்யூனிஸ்டுகளோடு நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து, என்னுடைய அறிவு கேட்டிய வரையில்
ஏன் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் இடையிலே நட்புறவு உருவாகவில்லை? ஏன் மாயாவதிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு ஏற்படவில்லை? யார் செய்த பிழை? மாயாவதி பக்கம் தவறா, கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் தவறா? அந்த நட்பு பிணைப்பு ஏன் ஏற்படவில்லை? ஏன் அம்பேத்கருடைய மகன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கும் இடையிலே இதுவரையில் நான் கம்யூனிஸ்ட் மேடையிலே அவர் நின்று பேசி நான் பார்த்ததில்லை. கம்யூனிஸ்டுடைய பேரணிகளில் தலித் இயக்க தலைவர்கள் பங்கேற்று நான் பார்க்கவில்லை. உதித்ராஜ் அவர் ஒரு வளர்ந்து வந்த தலித் தலைவர், தாமரை சின்னத்திலே போட்டியிட்டு பிஜேபியுடைய சின்னத்திலே போட்டியிட்டு எம்பி ஆகிறார். எப்படி அவரால் முழு எதிர்நிலையில் இருக்கிற ஒரு கோட்பாட்டு இயக்கத்தோடு உறவு வைக்க முடிகிறது, தொடர்பு வைக்க முடிகிறது, அதிலே இணைந்து அவரால் நாடாளுமன்ற உறுப்பினராக முடிகிறது? எப்படி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களால் பாரதிய ஜனதாவுடைய அமைச்சரவையிலேயே அமைச்சராக முடிகிறது? இதற்கு அவர்களின் சுயநலம் என்று மட்டும் நாம் முத்திரை குத்திவிட்டு ஒதுங்க போகிறோமா? அல்லது பாரதிய ஜனதா அவர்களை அவ்வளவு தூரம் வசியப்படுத்தி இருக்கிறது, ஏன் நாம் அவர்களை நாடவில்லை என்று நம்மை சுய விமர்சனம் செய்ய போகிறோமா? ஏன் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதை செய்யக்கூடாதா? கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பாஸ்வானோடு ஏன் நெருக்கம் காட்டவில்லை? கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஏன் மாயாவதியோடு ஒரு உறவாடவில்லை? பாரதிய ஜனதா அதை செய்கிறதா இல்லையா? தேர்தலுக்காக கூட, அரசியல் ஆதாயத்திற்காக கூட. நான் இதை விமர்சனமாக வைக்கவில்லை. இதையெல்லாம் நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இடத்திலே இருக்கிறோம், மீளாய்வு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நமக்கான ஜனநாயக சக்திகளை இணைப்பதில் நாம் போதிய கவனம் செலுத்தவில்லையோ? அதுதான் பாரதிய ஜனதா அல்லது RSS இயக்கத்தோடு இந்தியா முழுவதும் தலித் தலைவர்கள் நட்புறவு கொள்ள முடிகிறது. மிக மோசமான சாதிய வாதம் பேசுகிற, வகுப்புவாதம் பேசுகிற, இங்கே நிகழ்கிற அத்தனை சாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் மூல வித்தாக இருக்கிற RSS போன்ற இயக்கங்களோடு தலித் இயக்கங்கள், தலித் இயக்க தலைவர்கள் உறவாட முடிகிறது, நட்புறவு கொள்ள முடிகிறது என்றால் அது அவர்களின் சுயநலம் மட்டுமே காரணம் என்று நாம் பார்க்க போகிறோமா? அல்லது அவர்களை எல்லாம் அணிதிரட்டுவதிலே நாம் விலகி நிற்கிறோம் அல்லது கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் என்று காரணமா? இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. எத்தனையோ எத்தனையோ நெருக்கடிகள் எனக்கும் வந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் மறுபடியும் இடதுசாரிகளோடு இணைந்து நிற்க வேண்டும், சமூக நீதி சிந்தனையாளர்களோடு, பெரியார் இயக்கவாதிகளோடு இணைந்து நிற்க வேண்டும், புரட்சிகர சிந்தனையுள்ள இயக்கங்களோடு இணைந்து நிற்க வேண்டும் என்று மீண்டும் எங்களை நாங்கள் ஆளாக்கிக் கொள்கிறோம்.